சொல்ற இந்த நாய் முதல்ல யாரு? இந்த நாய் வந்து கோல்டு காயின் வாங்கி பேசுற நாய் ஊருக்கே தெரியும். இப்ப அந்த கோல்டு காயின் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ₹1 ₹2 பேசுற நாயின்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ சீமான் 100 கோடி வாங்கிட்டாரு சொல்றல, எப்படி டிரான்சாக்ஷன் ஆச்சு? எப்படி 10 ரூபா நோட்டா வந்து எதுவுமே கொடுத்தாங்களா? 100 ரூபா நோட்டா கொடுத்தாங்களா? 500 நோட்டா கொடுத்தாங்களா? இல்ல டிரான்ஸ்ஃபர் இல்ல பேங்க்ல எந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் ஆச்சு? என்னடா ஆதாரம் இருக்கு? சினிமாவில் வந்து கிசுகிசு எழுதுற பத்திரிக்கை எழுதுறாவா? கிசுகிசு எழுதுறவன் யாரு? பீலா பிஸ்மி. அவனுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? பேச முடியுமா? உட்காந்து பேசலாமா? அவன் வந்து உட்கார சொல்லுங்க அவனை. அவன் பேண்ட் சட்டை மொத்தம் அவுத்துன்னு கை வச்சு ஓடிடுவான். ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சியை கல்யாணம் முடிஞ்ச இந்த நாய் ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி வந்து வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க விரட்டி டைவர்ஸ் கொடுத்து தொத்தி விட்டாங்க இவனை. சும்மா இருங்க, சும்மா அதெல்லாம் கிடையாது. அதான் பர்சனல் கிஸ்லாம் பேசாதீங்க. பிச்சைக்காரன் வந்து பல வீடு சாப்பாடு சாப்பிட்றேன். கல்யாணத்தில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவான். அங்கே வந்து குப்பை தொட்டியில் இருந்த இல்லை பல வீட்டில் பிச்சை. அவன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? அவன் வாந்தி எடுத்தா என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. ஒரு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? பிச்சைக்காரன் வாந்திக்கும் இவன் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த பீலா பிஸ்மி பேசுறதுக்கும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. 100 கோடி ரூபாய் வாங்கி இப்ப வந்து ஒரு கட்சிக்கு சாதகமா இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் ஒண்ணு எழுந்திருக்கு இப்ப சமீபத்துல. இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். அவர்களிடம் இது சம்பந்தமா நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். உங்களுக்கே தெரியும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட போறார். பொது வேட்பாளர் நிறுத்த போறாங்க. ஆளாளுக்கு ஒரு இது சொல்றாங்க. ஆனா இன்னும் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. அவர் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிடுவார்ன்றது மட்டும் ஓரளவுக்கு உறுதியா சொல்றாங்களே தவிர அவர் பொது வேட்பாளரா இல்ல கட்சி சந்திக்க போறாரா அப்படின்றதுல எந்த விதமான உண்மைக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே வரல. ஆனா அதுக்குள்ளவே இப்படி ஒரு விமர்சனம் எழுது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஒருத்தர் வந்து பேசுறாரு, 100 கோடி ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. ஒரு அக்கௌண்ட்ல 100 கோடி ரூபாய் கிரெடிட் ஆனா அதுக்கு புரோட்டோகால் என்னன்னு தெரியும், அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்னு தெரியுமா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா விட்டுவாங்களா, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அக்கௌண்ட் 100 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆனா, இதெல்லாம் தெரியாம 19 ரூபா ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல வச்சிட முடியுமா? சார், இந்த சொல்ற நாய் வந்து எந்த நாய் சொல்றதுன்னு பாருங்க. முதல்ல அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்புறம் வேற இன்னும் கூட பேசிடுவேன் நானு. இல்ல எடுக்க அந்த சொல்ற நாய் முதல்ல எந்த நாயும் நான் அப்படிதான் சொல்றேன். அந்த நாயை தான் நான் சொல்றேன். பிஸ்மி நாயை தான் நான் சொல்றேன். சொல்ற இந்த நாய் முதல்ல யாரு? இந்த நாய் வந்து கோல்டு காயின் வாங்கி பேசுற நாய் ஊருக்கே தெரியும். இப்போ அந்த கோல்டு காயின் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹1 ₹2 பேசுற நாயின்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ. சரிங்களா? எல்லாருக்கும் தெரியும். அவன் எதுக்கு இதை பேசுறான்றதை நான் பின்னாடி சொல்றேன். நான் 2-3 விஷயம் இருக்கு. முதல்ல நான் கேட்குற கேள்வினா, இந்த நாய் வந்து யாரு? எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? எதுக்கு பேசுறான்றது நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நான் கேட்குறேன், 100 கோடி வாங்கிட்டார் சீமான் 100 கோடி வாங்கிட்டாரு சொல்றல, எப்படி டிரான்சாக்ஷன் ஆச்சு? எப்படி 10 ரூபா நோட்டா வந்து எதுவுமே கொடுத்தாங்களா? 100 ரூபா நோட்டா கொடுத்தாங்களா? 500 நோட்டா கொடுத்தாங்களா? இல்ல டிரான்ஸ்ஃபர் இல்ல பேங்க்ல எந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் ஆச்சு? என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் என்ன இருக்கு? ஆதரிச்சு பேசிட்டா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்காம வந்து குற்றம் சாட்டாம விட்டுட்டா காசு வாங்கினா அர்த்தமா? ஒரு கட்சியை திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சார், ஒரு கட்சியை வந்து ஆதரிச்சு பேசிட்டாலோ அல்லது அவங்க வீட்டை போய் துக்கம் விசாரிச்சாலோ அல்லது வந்து அவங்களுடைய குற்றம் சாட்டாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்த்தாலோ காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இங்க அரசியல் நிலைப்பாடுகள் என்பது அறிவார்ந்து யோசிக்கக்கூடியது. அரசியல் தட்பவெட்பம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி வந்து இயற்கை சீதோஷ நிலை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். கோடைக்காலம், மழைக்காலம், பனிக்காலம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அரசியலும் அப்படி இருக்கு. இதெல்லாம் அறிவார்ந்து யோசிக்கிற விஷயம். அற்பமான பதர்கள் இவனுங்கெல்லாம். அற்ப வந்து சினிமாவில் கோல்டு காயின் வாங்கி சினிமா விமர்சனம் பண்ணுவான். அரசியல் பேச எப்படிங்க இருக்கும்? அப்புறம் வேற மாதிரி பேசுவான். அப்புறம் அவன் அரசியல் பேச எப்படி இருக்கும்? சினிமாவில் வந்து கிசுகிசு எழுதுற பத்திரிக்கை எழுதுறாவ, கிசுகிசு எழுதுறவன் யாரு? பீலா பிஸ்மி. அவனுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? பேச முடியுமா? உட்காந்து பேசலாமா? அவன் வந்து உட்கார சொல்லுங்க அவனை. அவன் பேண்ட் சட்டை மொத்தம் அவுத்துன்னு கை வச்சு ஓடிடுவான். ஒரு படத்துல வந்து இல்ல சார், அவரு என்ன சொல்றாரு, என்ன சொல்ற நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். சீமானுடைய கொள்கை என்ன? சீமான் அவர்கள் வந்து திரு பிரபாகரன் ஐயாவுடைய இதுதானே சொல்றாரு அவரு. பாருங்க, அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இல்ல இப்ப அப்படி சார். அப்படி கிடையாது. ஈழ அரசியல் மையப்படுத்தி மட்டுமே இங்க கிடையாது சார். ஈழ அரசியலோடு சேர்ந்து
தமிழ்நாடு அரசியலும் இங்கே பார்க்கணும். நீங்கள் இங்கே எந்த இடத்தையும் ஈழ அரசியல் கைவிடவே கிடையாது. இவனுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவங்க வந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இனப்படுகொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஆதரவளிச்சாங்கன்றாங்க. நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. காங்கிரஸை எப்போ கழட்டிடும்? காங்கிரஸ் இருக்கிற முடிவு, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, மத்தியில் இருக்கிற முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக வந்து திமுக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் தான் சாடினார் சீமான். இன்னைக்கு நிலைமை வேற. காங்கிரஸை காட்டி விட்டாச்சு. இது நீண்ட கால வந்து காங்கிரஸை காட்டி விட்டா திமுக எடுத்த முடிவு நினைச்சிருந்தீங்க. அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? அடியில் இருக்கிறது யாரு? இந்த முடிவுக்கு பின்னாடி கடைசியா இருக்கிறது யாரு? இல்லை முதல்ல இருக்கிறது யாரு? காங்கிரஸை திமுக காட்டி விடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலைக்கு நீ எல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த காங்கிரஸை பலவீனப்படுத்துறது யாரு? காங்கிரஸ் பலவீனப்படுத்தினால தான் அங்க கருத்து முரணே வருது சீட்டு எண்ணிக்கையில. ஏன் சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு இங்க செல்வாக்கு இல்லைங்க, பர்சன்டேஜ் இல்லைங்க. அப்போ காங்கிரஸோட பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு யாரு காரணம்? தொடர்ச்சியா சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அடி நடிச்சிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தாங்கன்னா அழகா வந்து சமாதி கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எருக்கஞ்செடி நட்டு இருப்பாரு. ஆனா இந்த திமுக வந்து உயிர் கொடுக்குது. அப்ப திமுகவும் சேர்ந்து அடிக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் வந்து விலகிடுச்சு. திமுகவை ஆதரிக்கிறாரா இல்லையான்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆனா திமுக விரும்புது. காங்கிரஸை விலக்கி விட்ட பிறகு எதுக்காக நம்ம வந்து சீமானை பகைத்துக் கொள்ளணும்? எதுக்கு வந்து நாம் தமிழர் வந்து பகைச்சிக்கணும்? இந்த காங்கிரஸுக்காக தான் நம்ம பண்ணோம். அப்ப இந்த காங்கிரஸை விலக்கியாச்சு. அப்போ இந்த துரோகிகள் வேண்டாம். எந்த துரோகிகள்? காங்கிரஸ் துரோகி, விசிகா துரோகி, மதிமுக துரோகி, கம்யூனிஸ்டுகள் துரோகிகள், இப்படி இந்த துரோகிகள் வேண்டாம். எதிரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்குது. இதுல என்னடா தப்பு? துரோகிகளை விட எதிரி பெஸ்ட் நினைக்குது. அப்ப எதிரிகளை சேர்த்துக்கலாம், துரோகிகளை. ஆமா சார், துரோகி தான் சார் ஆபத்தானவன். அவன் முதுல குத்துறவன். சீமான் நெஞ்சில குத்துறவர் பரவாயில்ல, நெஞ்சில குத்துறாலும் பரவாயில்ல, நம்ம அனுப்பிச்சுப்போம் நினைக்குது. புரியுதுங்களா? அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் பேசக்கூடாது. அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்ல வேணாம். இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அவன் சேனலை யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அவனுக்கு அரசியல் பேச தெரியல, அரசியல் அறிவு இல்லை. யாரு? இந்த பீலா பிஸ்மி தான் நான் சொல்றேன். இந்த காணொலி பார்க்குற அது வரைக்கும் வன்மையா கண்டிக்கிறேன். வெறும் பிஸ்மின்னு சொல்லாதீங்க. அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், பீலா பிஸ்மின்னு. பீலா பிஸ்மின்னு சொல்லுங்க. பீலா பிஸ்மிக்கு என்ன பிரச்சனைனா, அவன் காணொலி யாரும் பார்க்கறதில்ல. அவன் சினிமா பேசுறாலும் போக மாட்டேன், பார்க்க மாட்டேறாங்க. அரசியல் பேசுறாலும் பார்க்க மாட்டாங்க. 3 பேர் சேர்ந்து பேசுவானுங்க, வலைபேச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 3 பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த காணொலி போயிடுது. அந்த 3 பேர் எதனால பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3வது நபருக்காக பார்க்கல, பீலா பிஸ்மிக்காகவும் பார்க்கவே இல்லை. அந்த புறம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிசு அந்த ஜன்னலை திறந்து பார்க்கறது, பெட்ரூம் எட்டி பார்க்கறது, இதெல்லாம் நல்லா செய்வான். நல்லா வந்து தத்ரூபமாக பேசுவான். அதனால அவனை பார்க்குறாங்க. அதனால அந்த வலைபேச்சில் 3 பேர் உட்காந்து பேசும்போது வியூஸ் போகுது. அதே வலைபேச்சு அந்தனன் தனியாக நின்று உட்காந்து பேசுவான், வலைபேச்சு அந்தனன்ட்டு, அந்த வீடியோ நல்லா போகும். அவனை பார்க்குறான். அவன் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பீலா பிஸ்மியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக பேசணும் போக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யறான்னு கேட்டால், சீமானை வந்து நம்ம சாடணும்னா முதலமைச்சர் விஜய் கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ஆதரவாளர்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அப்படியே லட்சக்கணக்கில் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறான். ஆனால் அப்பவும் போனி ஆகலை, அப்போ எட்டலை. இப்போ அதான் அவன் வீடியோ ஓடணும். அப்போ என்ன சார், சீமானை தாக்கி பேசுனா நாம் தமிழரில் இருக்கவங்க தம்பிகள்லாம் பார்ப்பாங்க, விஜயோட ஆதரவெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு கணக்கு வைக்கிறான். அதுதான் அவனுக்கு பிரச்சனை. இதை தாண்டி என்னன்னா, இந்த நாயே இதே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தோத்துருவாரு அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வெற்றி தோலை பற்றி பேசல. நேற்றும் எதிர்த்தோம், இன்றைய எதிர்ப்பும், நானே எதிர்ப்போம். இது பகிரங்கமாக சொல்றேன். அந்த எதிர்ப்பு நியாயத்தின் அடிப்படையில் இருக்கும், வன்மத்தின் அடிப்படையில் இருக்காது. அது நான் மீண்டும் சொல்றேன், தாவேகாவையும் விஜய் அவர்களையும் எதிர்த்து நம்ம பேசணும்னா வன்மத்தில் கிடையாது, நியாயத்தின் அடிப்படையில் பேசும். தப்புனா தப்பு தான். அது எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் நம்ம அப்படி பேசுறோம். இவன் அப்படி கிடையாது, காலை நக்கி காசு வாங்குறவன். ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரிச்சு பேச, ஒரு நாள் எதிர்த்து பேசுறான். இவனே சொன்னவன் தான். படு மோசமான தோல்வியை வந்து விஜய் சந்திப்பாருன்னு பேசியிருக்கான். எடுத்து பாருங்க, காட்ட வேண்டாம் உங்களுக்கு, பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் நான். படு மோசமான தோல்வியை சந்திப்பார் விஜய். அதில் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தானுங்க. இது அதை எதுவும் பேசிக்கவே இல்லை. இப்போ மெல்ல மெல்ல என்ன செய்யணும் கேட்டினா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அசைன்மெண்ட்டு. சீமானை நீங்கள் தாக்கி பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் வந்து பொது வேட்பாளர் அறிவிக்கிறேன் சார். இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டால், திமுகவில் ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வருது. என்னென்ன நிலைப்பாடுன்னா, இந்த விசிகா
இந்த மதிமுக இவங்களை எல்லாம் வந்து மீண்டும் நம்மளோட கட்சியில் சேர்த்தா நம்ம கட்சியில கூட மதிக்க மாட்டான். திமுகவில் இருக்கிற அந்த உடன்பிறப்புகளே நம்மளை மதிக்க மாட்டான். இனிமே இவங்களை யாரும் சேர்க்கக்கூடாது. காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸ், இந்த முஸ்லீம் லீக்கு, இந்த விசிக, மதிமுக யாரையும் நம்ம வந்து இவங்கெல்லாம் துரோகிகள், நம்ம வந்து நம்ம முதல்ல குத்திட்டு போறாங்க. ஆனால் இனிமேல் யாரையும் கூடணும். அப்போ நமக்கு தேவை நியூ பார்ட்னர்ஸ் தேவை. அந்த நியூ பார்ட்னர்ஸ் சிங்கிள் பார்ட்னர் தான் போதும். எப்படி வந்து ஜெயலலிதா வந்து ஒரு பீரியட்ல வந்து டிஎம்டிகேன்னு ஒரே ஒரு கட்சி இருந்தாலே போதும். 8.5% வச்சிருக்கிறாரு தேர்தல். அப்போ வந்து கேட்டா வந்து வியூக அமைப்பாளர் அன்னைக்கு இருக்கிற சோ ராமசாமி என்ன செய்யறாரு, அந்த லிங்க் பண்ணி கொடுக்குறாரு. அது ஒன்று போதும், நமக்கு சீமான் மட்டுமே போதும் அப்படின்ற முடிவுக்கு இப்போ இவங்க வந்துட்டாங்க. அன்னைக்கு எப்படி விஜயகாந்த் மட்டுமே போதும்னு முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி சீமான். இது திமுக தரப்புல. ஆனால் நாம் தமிழர் தரப்புல வந்து இன்னும் அதுக்கான இசைவு தெரிவிக்கல. இப்போ அம்பாசமுத்திரத்தில் போட்டிடும். இவங்களுக்கு எல்லாம் புளிய கரைக்குது. என்னன்னு, அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமான் வந்து வெற்றி உறுதி இல்ல. அவர் தான் சொல்றாரு. இல்ல ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், தனித்து போட்டி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சி போட்டிட்டு சார், அவங்க வந்து வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அந்த கட்சியை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் சொல்றேன், சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணும். அது அம்பா சமுத்திரமா இருக்கட்டும், அது வேற எந்த சமுத்திரம்னா இருக்கட்டும். சீமான் கோட்டைக்கு போகணும் விரும்புகிற நபரில் நான் முதல்ல நிற்கிறேன். சீமான் கோட்டைக்கு போகணும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறேன். வெளிப்படையா இதில் ரகசியம்லாம் கிடையாது. தமிழ் தேசியத்தை நான் நேசிக்கிறேன். என்னுடைய ஐடியாலஜி அதுதான், தமிழ் தேசியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வெற்றி பெறணும், கோட்டைக்கு போகணும் நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நாய்க்கு என்ன பிரச்சனை? பிஜேபியோட இணக்கமா போறாருன்றது இன்னைக்கு தெரியுது. யாரு, விஜய் வந்து இணக்கமா போறாரு. பிஜேபி தரப்புல ஒரு முறை கூட தாக்கி பேசவே இல்லை விஜய் அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு எதிராக கக்கனம் தான் இவன். ஏன்னா இவன் வந்து சிறுபான்மை பிரிவில் இருக்கிறான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியை விமர்சிக்க மாட்டார் விஜய். அப்போ அதனால நான் விஜய் எதிர்க்கிறேன். ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ உடனே என்ன செய்யற, இவர் மோசமான தோல்வியை சந்திப்பாருன்னு பேசுற. இப்போ நான் கேட்கிறேன், உனக்கு எந்த அரசியல் பார்வையும் இல்லை. இப்போ நான் சொல்றேன், இதே விஜய் இணக்கமா போவேங்கிறார். பிஜேபி அரசுக்கு இணக்கமா, மத்திய அரசுக்கு இணக்கமா போறாரு. இதை நீங்க ஒரு அரசியல் பார்வையில் நீங்க பார்த்தீங்கன்னா தப்பா தெரியும். ஆனால் ஒரு அரசு நிர்வாகத்தின் பார்வையில் பார்த்தீங்கன்னா சரி, விஜய் எடுத்த முடிவு சரி. என்ன சரி? தமிழ்நாடு அரசு மத்திய அரசோட இணக்கமா போனா தான் அங்கிருந்து ஒரு நிதி பெற முடியும். ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறா, நீங்க வாங்குற இடத்துல இருக்கிறீங்க. அதனால அரசு நிர்வாகத்தின்படி இணக்கமா போறோம்னு சொல்லாது. அதை சொல்லும் போது சொல்ல தெரியாம இருக்குன்னா, நாங்க மத்திய அரசுக்கு இணக்கமா போறோம், மத்திய அரசுக்கு இணக்கமா போறோம், தாவேகா போல அப்படி சொல்லணும் விளக்கமா. தாவேகா வந்து மத்திய அரசு இணக்கமா போல, தாவேகா அரசுகள் போல, தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இணக்கமா போனாதான் இங்க வந்து நம்ம வந்து இந்த மாநில வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியா இருக்கும். அங்க நீங்க தாவேக அரசுன்னு சொல்லக்கூடாது, பாஜக அரசுன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இணக்கமா போகும், இணக்கமான உறவு, இதுதான் பேசணும். ஆனால் அங்க சொல்ல தெரியாம சில நேரத்தில் அது கன்வே ஆகுது. அது கட்சியில் இருக்கிறவங்க அது வலுவா சொல்லணும், கட்சியில் இருக்கவங்க அப்படி வலுவா சொல்லலை. அப்போ எனக்கு இந்த டிவிக்கு அரசு இருக்காங்க, அது வந்து பிஜேபி அரசோட அப்படியே இணக்கமா போறேன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பிரச்சாரமே கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், அதை முறியடிக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த பிஸ்மி போன்ற இந்த நாதாரிகள் எல்லாம் என்ன செய்யறான்னா, வந்து இவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டா போறான், பிஜேபி சப்போர்ட்டா போறாரு. பிஜேபி சப்போர்ட் கிடையாது, அது பிஸ்மி போன்ற நபர்கள் அப்படி நினைக்கிறான். அது அப்படி கிடையாது. அதே தான் இங்க சொல்றேன் நான். இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு தமிழ்நாடு அரசு ஒன்று உருவாகணும். அந்த தமிழ்நாடு அரசு வந்து யாருக்கு எதிராக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாடு அரசு, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு, நாளைக்கு வரப்போற தமிழ்நாடு அரசு, சரிங்களா? அப்படி ஒரு அமையும் போது கேட்டீங்கன்னா, இங்க வந்து கொள்கை ரீதியாக முரண்கள் இருந்தாலும், சித்தாந்த ரீதியாக முரண்கள் இருந்தாலும், ஒரு அரசியல் கூட்டணிக்காக அது காலகாலமாக நடக்குது. இப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸுக்கு என்ன வந்து கொள்கை, திமுகவுக்கு என்ன கொள்கை? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துனவங்க சார் இவங்க, இந்திய திணிச்சவங்க சார் அவங்க. எப்படி சார் இணைஞ்சாங்க? எப்படி இணைஞ்சாங்க? வெறும் தேர்தல் கூட்டணி. அதே மாதிரி எதிர்காலத்தில் வெறும் தேர்தல் கூட்டணி வருது. இங்க இருக்கிற வந்து ஒரு சர்வாதிகார அரசு, தமிழ்நாடு அரசு சர்வாதிகார அரசு, விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு சர்வாதிகார அரசுன்னு ஒரு முடிவு பண்றாங்கன்னு வச்சுங்க.
அப்போ அவங்க தேர்தல் கூட்டணிக்காக ஒரு கட்சியை தேடுறாங்க. இன்னைக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி அரசா இருந்தாலும் எப்படி வந்து எந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் கூட்டணியே இல்லாம இங்க இருக்கிற கட்சிகள் விசிகாவா இருக்கட்டும், வந்து கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி இவங்களை எப்படி சேர்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான அரசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு நிலையான அரசு இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால, அரசுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சதுனால, அமைச்சரவையில் பங்கேற்றதுனால கிட்டத்தட்ட கூட்டணி தான், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி. அந்த மாதிரி வந்து கேட்டா அரசியல் கூட்டணிக்காக நாளை ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஒருவேளை முடிவெடுத்தால், சீமான் அவர்கள் முடிவெடுத்தால், நம்ம சொல்லல அது வந்து திமுக அரசு அதை விரும்புது, அதுக்கான சில காய் நகர்த்துறாங்க, அரசியல் நகர்வுகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்படி ஒன்று அமைஞ்சிருச்சுன்னா அது வலுவான கூட்டணி ஆயிடும். நாம் தமிழர் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 எம்எல்ஏக்கு உள்ள போயிடுவாங்க. பிரச்சனை தான் இவங்களுக்கு மினிமம். அதான் மினிமம் ஒரு 50 சீட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது 50 சீட்டு ஒரு 40 சீட்டு வெற்றி பெற 40 எம்எல்ஏக்கு உள்ள போயிடுவாங்க. எதிர்கட்சி ஆயிரும் நாளைக்கு. அது நடக்கக்கூடாது. 31ல அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது. அதுக்கு இப்பவே என்ன செய்யணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாம் தமிழர் கட்சி மீது என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? நீங்க என்ன சொல்லுங்க? இந்த குற்றச்சாட்டு சொல்லிடுறாரு. ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா சார்? ஊழல் சொல்ல முடியாது. ஊழல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய ஒரே தகுதியில் ஒரே கட்சி இதுன்னா அது நாம் தமிழர் தான். ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இன்னைக்கு மிஸ்டர் கிளீன் ஒரே ஒரு மிஸ்டர் கிளீன் ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. ஏன்னா அவங்க இன்னும் பதவிக்கு எதுவும் வரல. என்ன எந்த அரசு பதவியில சார் என்ன நீங்களே தானே சொன்னீங்க, அவர் வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கல, எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, வார்டு மெம்பர். அதான் பலம், அதான் பலம். சின்ன குற்றச்சாட்டு கூட சொல்ல, சின்ன கீரல் போட முடியுமா? நீ கற்பனை பண்ணாலே போதும். இது 100 கோடி ரூபாய் கிரெடிட் அப்புறம் எதனா அசிங்கமா சொல்லி பாருங்க. என்ன அவங்க என்ன பிச்சையோட குடும்பத்தில் அவர் வந்து பொண்ணு எடுத்திருக்கிறாரு? நான் கேட்கிறேன். இல்ல பிளாட்பாரத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்கிறாரு? முன்னால ஒரு பாருங்க, நீங்க உங்களுக்கு இன்னும் கூட நான் சொல்ல. இப்ப எல்லாரும் சொல்றாங்க விஜய் வந்து சாதாரண மனிதர்கள்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, ஜெயலலிதாவும் சாதாரண மனிதர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அப்படி பண்ணல சார். எம்ஜிஆர் வந்து யாரெல்லாம் வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் எம்ஜிஆர் கூட வந்தவங்கலாம் திமுக அரசுல அமைச்சர்களை பங்கேற்றவங்க, ஊர்ல நிலம் புலம் வச்சிருந்தவங்க, அன்னைக்கு தேதிக்கு அவங்க தான் வந்து கட்சியில வாய்ப்பு கொடுத்தாங்க. பிளாட்பாரத்தில் இருந்தவங்க யாருக்கும் வந்து கொடுக்கல. கலைஞராஜ் ஒருத்தர் 2 பேர் கொடுத்திருப்பாரு. இந்த ஏவாவெல்லாம் வந்து ரிக்ஷா ஓட்டினவர் தான். விஜயகாந்தம் கொடுத்தாரு. விஜயகாந்த். ஆனால் எம்ஜிஆர் கொடுத்த எனக்குன்னா முன்னாள் அமைச்சர் அத்தனை நிலம் புலம் உள்ளவங்க, ஏற்கனவே கட்சியில இருந்து வந்தவங்க தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒருத்தர் 2 பேர் ஜேபிஆர் போன்ற ஒருத்தர் 2-3 அந்த அவங்க கூட எல்லாம் வந்து ரவுடிகள் சாராய காசனவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் எம்ஜிஆர் கொடுத்த எல்லாம் நிலம் புலம். அப்படி காளிமுத்தும் ஒருத்தர் செல்வாக்குள்ளவர், சொத்து உள்ளவர். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அப்புறம் வேற எதுனா சொல்ல போறேன். இவெல்லாம் பேசலாமா? இவன் ஏஆர் ரஹ்மானுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி இந்த நாய் எது ஏஆர் ரஹ்மான் தங்கச்சி வந்து வரதட்சணை கொடுமை பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைவர்ஸ் வந்து இப்போ வந்து அவங்க விரட்டி டைவர்ஸ் கொடுத்து தொத்தி விட்டாங்க இவனை. சும்மா இருங்க, அதெல்லாம் கிடையாது. அதான் பர்சனல் கிஸ்லாம் பேசாதீங்க. இல்ல எதுக்கு சொல்ல அவன் டைவர்ஸ் பண்ணது அவன் அப்படி கிடையாது. அதெல்லாம் பேசாதீங்க. பேசினா எல்லாத்தையும் பேசணும். இவன் எப்படி சொல்லலாம் 100 கோடி ரூபாய்? எந்த ஆதாரம் இருக்கு உனக்கு? இந்த நாய்க்கு எந்த ஆதாரத்தை வச்சு பேசுற நீ? அதுதான் நான் விளக்கம் சொல்றேன்ல. அவர் கல்யாணம் பண்ணாருன்னா வந்து ரோட்ல இருக்கிற பிளாட்பாரத்தில் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. ஏன்னா நிலம்புல சொத்துள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதாண்டி கட்சிக்காரன் கொடுக்குறாயா? கட்சிக்காரன் கொடுக்குறான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட சொத்து, தமிழ்நாட்டோட வந்து பார்த்தா தமிழ் தேசியத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வளர்த்து எடுக்கணும், அதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்றான், நிதி கொடுக்குறான். என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த நிதியை எதுக்குள்ளாலும் பயன்படுத்திக்கலாம். அவருடைய பாதுகாப்பு பயன்படுத்திக்கிறார், ஒரு பயணத்துக்கு பயன்படுத்திக்கிறார். தப்பு இல்லைன்னா தப்பு இல்ல. அது நிறைய இருங்க, எங்க கொள்ளடிச்சார் இருங்க, நிறைய விமர்சனம் வருது இல்ல சார். ஏங்க விமர்சனம் இல்ல அப்படி கூடாது. எப்படி இவ்வளவு சார் நான் கேக்குறேன். எல்லாருக்கும் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குது. நீங்க சொல்லக்கூடியது மற்ற எல்லா கட்சி நிதின்றது எல்லாரும் தான் சார். திறன் நிதினா இவர் மட்டும் தான் வாங்குறாரா? யாரும் கட்சி நிதி வாங்குறதே இல்லையா? கம்யூனிஸ்ட் வாங்கலையா? இன்னொரு கட்சியில போய் கூட்டணி வச்சு பார்த்தீங்கன்னா வந்து தொகுதிக்கு தொகை வாங்குறாங்கல்ல, அதுதான் வந்து புனிதமான பணமா? அது நான் கேட்கிறேன். ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தல் நிதினு சொல்லிட்டு நீங்க வந்து தேர்தல் செலவுக்குன்னு சொல்லி பணம் வாங்குறீங்க, அது தப்பு இல்லையா? அது இங்க சீமான் அவர்கள் கட்சி தொண்டர்களே கொடுக்குதாச்சு சார். ஒரு தொண்டனே வாங்கி கொடுத்தா சார் காரு, நான் சொல்றேன் சார் வாங்கலாம். என்ன தப்பு அதுல? கட்சியோட பயணம் தானே அது. நான் இப்ப கேட்கிறேன், கட்சிக்காரர் வந்து குடும்பத்தோட பயணம் பண்ணிருப்பாரு அதிகமா, இல்ல கட்சி வேலைக்கு பயணம் பண்ணிருப்பாரு? நீங்க அதை சொல்லுங்க. சீமான் காரை பயன்படுத்துறது குடும்பத்துக்காக பயன்படுத்தினாரா, கட்சிக்காக பயன்படுத்தினாரா? கட்சிக்காக தான் பயன்படுத்தி. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
சும்மா தேவையில்லாம நானும் பார்த்துக்கிறேன். இந்த திறநிதி வாங்குறாச்சு ஒரு நாய் வந்து அப்படிதான் போய் இலங்கையில போய் குலைச்சிட்டு கிடக்குது. எச்ச நாய் அது. இல்ல சார், அவர் இன்னொரு விஷயமும் திருப்பி திருப்பி நான் பாருங்க, சும்மா உங்களால பாருங்க கலங்க பாருங்க. இருங்க நீங்க கலங்க பத்திலாம் சொல்ல சார். அவர் என்ன சொல்ற 100 கோடி ரூபாய் கிரெடிட் நான் கேக்குறேன். மேடையில ஒண்ணா உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்காரு. பாருங்க இங்க பாருங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சீமானுடைய அந்த நாகரிகம், இது நாகரிகம். அந்த நாகரிகமே சில நேரத்தில் அவருக்கு மைனஸ் ஆகிருக்கு. அவர் வெள்ளேந்தியா சில நேரத்தில் நடந்துக்கிறார். சூழ்ச்சி தெரிஞ்சால் கூட அந்த சூழ்நிலைக்காக என்ன செய்யறாரு கேட்டா நாகரிகத்தை இங்க சூழ்ச்சி செய்யப்பட்டால் கூட அந்த அவை நாகரிகம் இருக்கு. அந்த நாகரிகத்தை சில நேரத்தில் பலியாகிறார். சீமான் பலியா இருக்கிறார். இல்லைன்னா ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஓட்டு போட்டு அந்த தேர்தல் நேரத்தில் அந்த டிவிக்கு வேட்பாளரை கட்டி அணைக்கிறாரு, காரைக்குடி வேட்பாளரை. அடுத்த அரை மணி நேரத்தில் பறக்குதுங்க, ரீல்ஸ் பறக்குது. அது பச்சையா துரோகம் நடந்துச்சு. அது எத்தனை முறை இந்த ஊடகங்களை உட்காந்து பேட்டி கொடுத்திருப்பாரு, மணிக்கணக்க பேசியிருப்பாரு. துரோகம் பண்ணாங்களா அந்த மாநாட்டை காமிச்சானுங்களா இவங்க? 5 லட்சம் பேர் வந்து மாநாட்டை காமிச்சாங்களா? 550 தமிழ் அறிஞருடைய படத்தை காட்டினாங்களா இவங்க? எல்லா ஊடகமும் எடுக்கார எடுத்தானுங்க. அப்ப எடுத்து என்னடா பண்ணீங்க? அப்போ வந்து சீன் போட்டு போயிட்டானுங்க. எவனும் காட்டவே இல்லை. வேற ஒரு இடத்துல பணத்தை வாங்கிட்டு அதை காட்டாம விட்டானுங்க. இதுதான் உண்மை. ஏன்னா காட்டினா வந்து ஈக்குவலா வந்து சார் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்த கூட்டம் வந்தது சாருங்க, அதை காட்டவே இல்லை. டிவிக்கோட முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் என்ன அதே இந்த நாம் தமிழர் கட்சி பந்தல்ல தன்னார்வத்தோட வந்தாங்க, அதை காட்டவே இல்லை. அப்பதான் என்ன பொருள்? இப்போ வேற ஒரு இடத்துல பணத்தை வாங்கி காட்டாம விட்டான். அதான் மொத்தம் மீடியாவுக்கு ஆஃப் பண்ணிக்கிறார். மொத்தம் நீங்க வந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் வேணாம் பண்ணீங்க இருந்துங்க. இங்க இனி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஆதிக்கம் தான் இனிமேல், டிஜிட்டல் மீடியா ஆதிக்கம் தான் இனிமேல். நீங்க கிளம்புங்க, நீங்களாம் வந்து சர்வதேச பத்திரிகையாளர், நீங்களாம் கிளம்புங்க. ஸோ இதெல்லாம் வந்து தப்பான வந்து என்னன்னா குற்றச்சாட்டு சொல்ல முடியாது சார். சீமான் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? உடனே அவர் கார் வாங்கிட்டாரு, மோர் வாங்கிட்டாரு. ஏன்னா உங்க லெவலுக்கு நீங்க யூடியூப்ல வந்து கத்திட்டே வந்து காரில் வந்துட்டு போறீங்க. அரை மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் வாங்குறீங்க. நீங்க பேசலாமா? முதல்ல எந்த யூடியூப்ல வாழ வச்சிருக்கீங்க பார்க்கலாமா? கேட்டு பாருங்க. யூடியூப்ல சேவரா வாழ வைக்கிறானா, பீலா பிஸ்மி வாழ வைக்கிறானா? அவன் வாங்குற தொகை எவ்வளவு? கன்வென்ஸ் வாங்க, கன்வென்ஸ் என்ற பேர்ல நான் வாங்குறது எவ்வளவு? யூடியூப் வாழ வைக்க முடிஞ்சா இருந்தாலும் முதல்ல அரை மணி நேரத்துக்கு 5000 ரூபாய், 50 பேர் தான் பார்க்குறான். எவ்வளோ? 50 பேர் 500 ரூபா வாங்கும். 500 பேர் பார்க்குறான். அந்த 500 பேருக்கு வருமானம் எவ்வளோ தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா சரி 500 ரூபா கூட கிடையாது, 100 ரூபா கிடையாது, 100 ரூபா கூட கிடையாது. 40 ரூபாய் 500 பேர் பார்த்தா. ஆனா எவ்வளவு வாங்குறான்? 5000 ரூபாய் வாங்குறான். பேசலாமா? அப்போ கோல்டு காயின் வாங்கிட்டு நாரி நிற்கு உங்க பொழப்பு. இதே விஜய் மாறி 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 பேசுறீங்க. நாங்க அப்படி பேச ஒரு நாளும் நான் கிடையாது. எதிர்ப்புனா எதிர்ப்பு, ஆதரவுனா ஆதரவு. நம்ம ஆதரிக்கிறோம் அரசியல். ஆனா அரசியல் நிலைப்பாடுல கொள்கை இல்லை, தத்துவம் இல்லைன்னும் போது நீங்க யார அழிக்க வந்திருக்கிறீங்க? இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி நீங்க அழிக்க வந்த ஒரு கட்சி. அப்ப எதிர்த்தே தீர்வோம், எதுதான் தீர்வோம். கமலஹாசன் வந்தாரு, வந்து நாம் தமிழர் கட்சி பின்னடைவாச்சு. விஜய் வந்தாரு, நாம் தமிழர் கட்சி பின்னடைவு. வேற நடிகர் வந்தா திரும்ப பின்னாடி. ஆமா சார், ஒரு நடிகை வந்து ஒரு பின்னடைவு. ஏன்னா அந்த கூட்டம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷன் நடக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கேட்கிறேன், இப்போ நீங்க காங்கிரஸோட, இப்ப டிவிக்கே காங்கிரஸோட சேர்ந்துருக்கு, இல்ல காங்கிரஸ் டிவிக்கோட சேர்ந்துருக்கு, பேசலாம் பார்க்கலாம். அது சரியாது? அப்போ அந்த இலங்கை இந்த ஈழத்தமிழர்ல கொன்று குவித்த அந்த இலங்கை அரசுக்கு துணையா இருந்த அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு டிவிக்கோட இருக்குது. நமல் ராஜபக்சே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றாரு. யாருக்கு? விஜய்க்கு சொல்றான் வாழ்த்து. அவங்களாம் இன்னும் போட்டுங்க. இது நாகரிகம் கருதி வர வார்த்தை. இந்த நமல் ராஜபக்சே எல்லாம் சொன்னா நீங்களே வந்து இன்னும் போட்டுனாங்க. நான் இரு போட்டா கூட புரியுங்களா? அப்போ இன்னொரு நாய் ஒன்று வருது, எச்சக்குடி நாய். சீமானவர் சொன்னார் பாருங்க, எச்சக்குடி நாய். அந்த எச்சக்குடி நாய் வருது இங்க வந்து தமிழ்நாடு அரசு வந்து முதலமைச்சரை பார்க்கணும், டக்கர் அடிக்குது, முடியல. அது எப்படி விட்டுருவோம் நாங்க? 1000 கருத்து வேற்று வந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம முதலமைச்சரே ஆட்சியை நம்ம பலியாக்க முடியாதுல்ல இந்த இடத்துல. ஏன்னா இது எச்சக்குடி நாய் தெரியும். அது வந்து எந்த முகாம்ல இருந்து வருதுன்னு தெரியும். தமிழர்களுக்கு எதிரான முகாம்ல இருந்து வருது. அங்க சந்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணவில்லை. அங்க ராஜ்மோகன் சந்திச்சதே தப்பு. ஸோ ராஜபக்சே தூதுவனை ராஜ்மோகன் சந்திச்சதுல தப்பு. அதை நம்ம சுட்டி காட்டுறோம்.
அப்போ இப்படிலாம் ஒரு சந்திப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு அரசு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழருக்கு எதிரான இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படி நம்ம பேசுகிற ஆள் கிடையாது. அப்படியே வந்து அந்த கண்ணை அப்படியே வந்து கருப்பு கண்ணாடி போட்டு பேசுகிற ஆள் கிடையாது. நம்ம நியாயத்துன்னு பேசுகிறோம். விஜய் சந்திக்க மறுத்துட்டார். இருந்தாலும் அந்த நாய் வந்து காலை பிடிச்சி கெஞ்சுது, நான் கடல் கடந்து வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை வந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போறேன். ஆனால் சந்திக்கலை. அப்போ நிலைப்பாடு சரி, டிவிக்கே நிலைப்பாடு சரி. ஆனால் இப்போ உன்ன மாதிரி நான் பேசணும்னா, யார் இந்த பீலா பிஸ்மி மாதிரி நான் பேசணும்னா, இந்த பார்த்தீங்களாங்க இந்த அரசுக்கு வந்து ராஜபக்ஷ வந்து வாழ்த்து சொல்றாரு, ஒரு தூதுவன் வந்து சந்திச்சுட்டு போறான், அப்போ ஈழத்தமிழுக்கு எதிராக இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அப்படி சொல்ல முடியாது சார். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. விஜயோட மனைவி ஈழத்தமிழ்ச்சி சார், விஜயோட மனைவி ஈழத்தமிழ்ச்சி. இல்ல அவர் வந்து பிரபாகரனுடைய நாய். உங்களுக்கு தைரியம் தான் போடுங்க, ஈழத்தின் வார்ப்பு சங்கீதா, பிரபாகரனுடைய வளர்ப்பு. ஒருபோதும் நம்ம அப்படி பேச மாட்டோம். விஜய்க்கு அப்படி ஒரு நிலைப்பாடு. ஆனாலும் அரசியலுக்காக பேசலாமா? நம்ம தப்பு இல்லாது. இவன் பேசுறது எப்படி? திமுக வந்து ஒரே வந்து ஒரு பர்னிச்சர்ல உட்காந்துட்டாங்கன்னா உடனே விலை போயிட்டாங்க. துக்க விசாரிக்கு போயிட்டா 100 கோடி 200 கோடி எங்கடா கொடுக்குறானுங்க? துக்க விசாரிக்கு போனா 200 கோடி கொடுப்பாங்க. ஒரு கல்யாணத்தில் போய் 2 பேர் உட்காந்து பேசணும்னா 100 கோடி. அப்போ அவ்வளோ வேல்யூ இருக்கு. அப்போ ஒத்துக்கிறீங்க? அப்போ சீமானுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. இல்ல இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். அறிவு கட்டதுமா மானம் என்ன கட்ட நாய். அந்த நாய் கேட்டதுன்னு அந்த ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிறீங்க. சமீபத்தில் பாக்யராஜோட மறைவுக்கு கூட சசிகலா அம்மையார் வந்து எதிர்க்க வந்தாங்க. ரஜினிகாந்த் இருக்கும்போது சசிகலா அம்மையார் வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. ஆமா ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா வந்து அதுதான் சார் கூட்டணி சேர்ந்தாங்க. சசிகலா வந்து ஒரு 500 கோடி அனுப்பிச்சிட்டாங்க சார். யாருக்கு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ஒரு 200 கோடி அனுப்பிச்சிட்டாரு. பிச்சைக்கார வாந்தி எடுத்துக்கிட்டு நல்லா பீலா பிஸ்மியோட வாந்தி சகிக்கலாம். பிச்சைக்கார வாந்தி சொல்லுவாங்க. பிச்சைக்கார வந்து பல வீடு சாப்பாடு சாப்பிடுவேன். கல்யாணத்துல போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவான். அங்கே வந்து குப்பை தொட்டியில் இருந்த இல்லை பல வீட்டில் பிச்சை. அவன் வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? அவன் வாந்தி எடுத்தா என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. ஒரு பிச்சைக்கார வாந்தி எடுத்தா எப்படி இருக்கும்? பிச்சைக்கார வாந்திக்கும் இவன் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். இந்த பீலா பிஸ்மி பேசுறதுக்கும் அறிவு வேணா போற போக்கில் இஷ்டத்து சொல்லுவீங்களா நீங்க? சீமானை தொட்டிங்கன்னா கட்டிங்க. நீங்க உண்மையில சொல்றேன் நான். நீங்க இங்க அப்படி புழைக்கிறேன்னா எவ்வளவு அப்புறம் இவனால என்ன சொல்றது? அந்த மாதிரினா எவ்வளவு கூட்டணி வச்சிருக்கலாம், எவ்வளவு கோடிகள் வாங்கியிருக்கலாம், எவ்வளவு பெரிய பதவிகள் வாங்கியிருக்கலாம். ஒரு தேர்தலுக்கும் பேரம் பேசின கட்சிக்கு தான் இங்க இருக்கிற அத்தனை கட்சியுமே. அது எடப்பாடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், ஒவ்வொரு தேர்தலும் சீமான் கண்ணா செஞ்சிருந்தா போதும். இன்னைக்கு கூட வந்து எதுவும் கிடையாது சார். இப்ப இவனுக்கு பிரச்சனை என்னதான், அம்பாசமுத்திரத்தில் இவர் ஜெயிச்சு கோட்டைக்கு உள்ள போயிட்டாருன்னா பெரும் சிக்கலாயிரும். ஏன்னா அங்க இருக்கிற ஆளுங்கட்சி தாவேக அரசு, விஜய் தலைமையிலான தாவேக அரசு என்ன செய்யுதுன்னா, ஒரு குற்றச்சாட்டு கிளப்பின உடனே என்ன செய்யணும்னா, உங்க ஆட்சி நடக்கலையா? ஸ்டாலின் உதயநிதி எழுப்பினா, இந்த சைடில் வந்து எடப்பாடி எழுப்பினா உங்க ஆட்சி நடக்கலையா? உங்க ஆட்சியில் இருந்து சார் 3 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ண, ஏன் உங்க ஆட்சியில் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்களே? இப்படிதான் இருக்கு சார். 20 ரூபா பாட்டிலுக்கு 20 ரூபா, ஏன் உங்க ஆட்சியில் 10 ரூபாங்களா? இப்படி குற்றச்சாட்டு போயிடு. கொள்ளடிச்சிங்க, ஊரே கொள்ளடிச்சிங்க, உலையில போட்டீங்க, இப்படி பேசுது. இப்போ சீமான் போய் ஒரு கேள்வி கேட்கிறார் சார். இப்படி சொல்ல முடியாது, பதில் முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். நீங்க அதான் சிக்கல். இப்போ சீமான் சட்டசபைக்கு போறாருன்னு இதையும் நான் தான் முதல்ல பேசினேன். சட்டசபைக்கு சீமான் வந்து காரைக்குடி தொகுதியில் வென்று சட்டசபைக்கு போவாருன்னு நான் தான் முதல்ல பேசினேன். அதை சொல்றதுக்குள்ள பல பேருக்கு வந்து மனசு இல்லை. நான் சொல்றேன், இப்போ நான் தான் சொல்றேன். அம்பாசமுத்திரத்தில் ஜெயிக்கிறாரு, சட்டசபைக்கு உள்ள போறாரு. ஆனா இவங்க வயிற்றுல புளி கிடைக்குது, ஆளுங்கட்சிக்கு வயிற்றுல புளி கிடைக்குது. உடனே கூப்பிடு, ரோட் மாஃபியா கூப்பிடு, தட்டு தட்டு, சீமான் மீது என்ன குற்றச்சாட்டு? சீமான் 500 கோடி. இப்ப இந்த நாயை கேட்கிற 100 கோடி வாங்க சொல்றேன், என்னடா ஆதாரம் இருக்கு? ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் போடுறேன், ஏதாவது சின்ன ஆதாரம். இப்ப நான் சொல்லுவேன் சார், 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டா சார், எல்லாம் 50 கோடி வாங்கிட்டாங்க சொல்ல முடியுமா சார்? நம்ம எந்த ஆதாரத்தை சொல்ல முடியும் சார்? ராஜினாமா பண்ண தப்புன்னு சொல்லலாம், ராஜினாமா பண்ண சொல்லலாம், பேரம் பேசினா கூட நீங்க சொல்லலாம், பேரம் நடந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அமௌண்ட் எப்படி சொல்ல முடியும்? இவன் சொல்றான் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. 95 கோடி ஒத்துக்க மாட்டாங்க. அதான் நான் கேட்கிறேன், அது எப்படி 100 கோடி? ஏன் 200 கோடி வாங்கிருக்கூடாதா? நான் கேட்கிறேன், எப்படி சொல்லுவ நீ? இப்போ புரியுதுங்களா? அப்புறம் இப்போ டேமேஜ் பண்ணும், டேமேஜ் பண்ணும். சீமான் மீது குற்றச்சாட்டு, ஒரு 100 கோடி வாங்கிட்ட சொல்லுப்பா. 100 கோடி எத்தனை சைபர் தெரியுமா அந்த நாய்க்கு? பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுங்க. பிரச்சனை என்னன்னா, சீமான்
அம்பாசமுத்திரத்தை வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகிறார். எப்படி தடுக்கிறது? உடனே இப்போ நான் கேட்குறேன், திமுக இன்னும் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்களா? பொது வேட்பாளர் இன்னும் நடக்கவே இல்லை. ஆனால் அப்படி நான் ஒரு அரசியல் நகர்வு இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொல்கிறேன், சீமான் 100 கோடி வாங்கிட்டார், சீமான் 100 கோடி கார் வாங்கிட்டார். இப்படியெல்லாம் அவதூறு பேசி நான் வந்து பாராட்டல ஆனந்த். இப்படியெல்லாம் பேசி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீன்றது கூட என்னன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாமல் ஜெயிலில் படுத்துனுக்கிறான் முக்தார். எவ்வளோ வன்மம், எவ்வளோ அவதூறு, எப்படிப்பட்ட பேச்சு எடுத்து பாருங்க. எந்த கெஸ்ட் வந்தாலும் வந்து சீமான இலக்கு வை, சீமான டார்கெட் பண்ணு. யார் வந்தாலும் சீமான ஆதரிச்சு ஒருத்தன் பேசுறானா அவனை வர சொல்லு, அவனை கேள்வி கேட்டு. இன்னைக்கு என்னாச்சு? வன்மம் இருக்கக்கூடாது, எல்லாமே வன்ம பேச்சு. முக்தார் பேசுறது அத்தனை சீமானுக்கு எதிரான பேச்சு, அத்தனை வன்ம பேச்சு சார். எதுக்கு அந்த வன்மம்? இந்த பீலா பிஸ்மி தான் கேட்குறேன். 100 கோடி சொல்லலை, அவன் முக்தார் பண்ண வேலையை நீ பண்ற இன்னைக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு தெரியாதா? நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து இன்னும் இது சம்மந்தமாக பேச தான் போகிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் அழகாக நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.